நாட்டுப்பன்றி, காட்டுப்பன்றி, ஏன் வாட்ஹாக்னு அழைக்கப்படுற கொம்புகள் கொண்ட ஆப்பிரிக்க காட்டுப்பன்னிகளை கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதென்ன மான் பன்றி? இவற்றுக்கு பாபிருசா அல்லது நார்கொம்பு பன்றின்னு பேர் இருக்கு. மான் பன்றிகள் இந்தோனேஷியாவின் சுலவேசி மற்றும் அதை சுற்றியுள்ள சிறிய தீவுகளை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனம். இந்த சிறிய நிலப்பரப்பை தாண்டி மான் பன்றிகளை வேற எங்கேயும் உலகத்தில் பார்க்க முடியாது. அடர்ந்த காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் இருக்கவே இவை விரும்பும். மான் பன்றிகள் சற்று வினோதமான அம்சங்களை கொண்டு இருக்கிறதால இவை பாபிருசான ஒரு தனி இனமாகவே வகைப்படுத்தப்படுது. மலாய் மொழியில பாபினா பன்றின்னும் ரூசானா மான்னு அர்த்தம். இவை மெல்லிய மான் போன்ற உடல், நீண்ட கால்கள் மற்றும் மிருதுவான தோல் கொண்டு மற்ற பன்றிகளை விட வித்தியாசமான உடலமைப்பை கொண்டிருக்கு. இதன் காரணமாக இவை அடர்த்தியான காட்டுப்பகுதியில் கூட சுறுசுறுப்பாக செல்ல முடியுது. நார்கொம்பு பன்றின்னு அழைக்கப்பட்டாலும் உண்மையில் அந்த 4மே கொம்புகள் இல்லை. கீழ்த்தாடையில் இருக்கிற 2மே சற்று நீளமாக வளர்ந்துருக்கக்கூடிய அவற்றுடைய பற்கள் தான். மற்ற 2 மட்டுமே கொம்புகள்னு சொல்லலாம். ஆண் மான் பன்றிகளுடைய கொம்புகள் 3 அடி நீளம் வரை வளரக்கூடியது. மேலும் இவை நீளமாகவும் மற்றும் சுழன்று வாழ்நாள் முழுவதும் வளரக்கூடியவை. இந்த கொம்புகள் அவற்றோட தோலை துளைச்சிக்கிட்டு முகத்தை நோக்கி வளைந்து வளரக்கூடியவை. சில நேரங்களில் இந்த கொம்புகள் அதன் மண்டை ஓட்டை உடைச்சிக்கிட்டு வளர்ந்து அதன் உயிருக்கே ஆபத்தாக அமைஞ்சிரும். மற்ற பன்றி இனங்களைப் போல இல்லாமல் இவை தனிமையிலேயே பொழுது அதிகம் கழிக்கின்றன. இவை இனப்பெருக்க காலத்திலையும் தங்கள் குட்டிகளை வளர்க்கும் போதும் மட்டுமே சிறிய குழுவாக வாழுது. மான் பன்றிகளுடைய கர்ப்பகாலம் தோராயமாக 150 நாட்கள். பொதுவாக 1 அல்லது 2 குட்டிகளை மட்டுமே ஈன்றெடுக்கும். குட்டிகள் திறந்த கண்களோடையே பிறக்குது. மேலும் தாயை பின்பற்றி வேகமாக கத்துக்கிற ஆற்றல் கொண்டது. மான் பன்றிகள் சுமார் 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. இனப்பெருக்க காலத்தில் ஆண் மான் பன்றிகளுக்கு இடையேயான போட்டி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இதனால் இந்த காலத்தில் நிறைய மோதல்கள் நடக்கும். இந்த சண்டைகள், ஆக்கிரமிப்பு காட்சிகள் மற்றும் அது தன்னை காட்சிப்படுத்திக்கிற விதம், இவை எல்லாமே ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆர்வமான ஒன்றா இருக்கு. இதுக்கு காரணம் இதை புரிஞ்சுக்கிறதன் மூலமா மான் பன்றிகளோட சமூக இயக்கத்தை பற்றி நன்கு அறிய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.